இப்படியே ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு ஆன்மீகத்து ஆர்வம் வந்துச்சு. ஆன்மீகத்து ஆர்வம் வந்தால் எங்கே போகணும்? ஹிமாலயா போகணும். அது ரொம்ப தூரம், எங்கேயோ காட்டுக்குள்ளே போகணும். முதல்லேருந்து நமக்கு இப்படி தான், ஊரில் ஆன்மீகம் நடக்க முடியாது, காட்டில் தான் நடக்க முடியும். ஏதோ ஒரு முடிவு இருக்குது. இவர் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. கொஞ்சம் அவருக்கு கூரையை இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்தாங்க. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு நரி இருந்தது. நரி அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 கால் ஏதோ வேட்டைக்காரனுடைய ஒரு பொறியில் சிக்கி 2 கால் வெட்டிடுச்சு. ஏதோ முதல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி 2 கால் இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடி 2 கால் இல்லைனாலும் அது பார்த்தா நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இயற்கையில் திறமை இல்லாத நிலைக்கு இடம் கிடையாது. திறமை இருக்கிறவருக்கு தான் உயிர். இயற்கையில் திறமை இல்லாமல் போயிடுச்சுன்னா மண்ணை சேர்ந்து போய்க்கிறது தான். சமூகத்தில் தான் திறமை இல்லாமல் இல்லைனாலும் நம்ம பார்த்துக்கிறது செய்கிறது ஏதோ ஒன்று இருக்குது. இயற்கையில் அப்படி எல்லாமே கிடையாது. திறமை இல்லாதவங்க மண்ணா போய்க்கிறது தான். அப்படிதான் இது 2 கால் இல்லைனாலும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது இவருக்கு. ஆனால் உட்காந்த தியானத்துக்கு உட்காந்தாங்க. கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடுச்சு. சாயந்தரத்தில் ஒரு சிம்பத்து ஒரு வச்ச ரோடு கர்ஜனை கேட்டுது. பயம் வந்துடுச்சு. தியானம் மறந்துட்டு மரம் ஏறிக்கலான்னு போனாங்க. ஆனால் பார்த்தா இந்த சிம்பம் வாயில் ஒரு பெரிய மாமிசம் ஒரு பீஸ் எடுத்து வந்து அந்த நரி முன்னாடி போட்டு போயிடுச்சு. அந்த நரி சாப்பிட்டாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. என்ன இது? ஓ, காட்டில் இந்த ஒரு விலங்கு, இந்த ஒரு சிம்மத்து மாதிரி ஒரு பெரிய விலங்கு, இந்த கால் இல்லாத ஊனமாக இருக்கிற ஒரு நரிக்கு இப்படி சாப்பாடு கொடுக்குதே, இது ஏதோ கடவுள் எனக்கு ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி இப்படி நடக்குதே, இது கடவுளுடைய ஏதோ ஒரு மெசேஜ் எனக்கு இருக்குது. என்ன யோசிச்சாங்க. அடுத்த சாயந்தரம் பார்த்தா திருப்பி இன்னொரு மாமிசம் ஒரு பீஸ் எடுத்து வந்து நரிக்கது அந்த சிம்பம் கொடுத்து போயிடுச்சு. இப்போ இவருக்கு ஒரே பதற்றம் ஆயிடுச்சு. கடவுள் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறாங்க, நமக்கு புரியலையே. அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னன்னு, இந்த ஊனமாக இருக்கிற நரிக்கு உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு ஒரு பெரிய சிம்பம் வந்து கொடுக்குது. இப்படி இருக்கிறப்போ நீ ஆன்மீகத்தில் விளையாடுற முட்டாள நீ போய் சாப்பாடு கெஞ்சிக்கிறியே, சும்மா கண்ணு மூடி உட்காந்துக்கோ, எப்படி உனக்கு வரும்? சரி, அப்படியே உட்காந்தாங்க. 1 நாள் 2 நாள் 3ஆவது நாள் வயிறு இப்படி பிடிச்சி உட்காந்தாங்க. முதல்ல இந்த முத்ரா, அதுக்கப்புறம் இந்த முத்ரா, 4-5 நாளைக்கு இந்த முத்ரா. ஒரு 18 நாள் ஆயிடுச்சு. உயிர் போர் முத்ராக்கு வந்துட்டாங்க. அப்படி படுத்து குருன்னு சத்தம் பண்ணியிருந்தாங்க. யாரோ ஒரு யோகி இப்படியே நடந்து போயிருந்தாங்க. இந்த சத்தம் கேட்டுது என்னடான்னு பார்க்க வந்தாங்க. இவனு பார்த்தா உயிர் போகிற மாதிரி விழுந்திருக்கிறான். என்ன இப்படி இங்கே விழுந்திருக்கிறீன்னு கேட்டாங்க. அதுக்கே ஒரு கும்படி, ஐயா நீங்கள் எல்லாம் புரிஞ்சவங்க, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி கடவுள் எனக்கு இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு செய்தி கொடுத்தாங்க, அது பிடிச்சி நான் இப்படி ஆயிட்டேன், கடவுள் சொன்ன மாதிரி கேட்டு நான் இப்படி ஆயிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் இது கடவுளுடைய செய்தியா இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு யோகி இவன் அப்படியே பார்த்து, இது கடவுளுடைய செய்தி தான் கட்டாயமா, ஆனால் நீ எதுக்கு இந்த ஊனமான நரி மாதிரி நடந்துக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டேன், அந்த திறமையான சிம்பத்து மாதிரி நடக்காம நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை. நாம் அந்த ஊனமான நரி மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சுக்கிறோம் ஆன்மீகம்னா. அப்படி இல்லை. அந்த திறமையான சிம்பம் தான் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஊனமான நரிக்கு கொஞ்சம் சாப்பாடு டெய்லி கொடுக்குதே, அந்த மாதிரி தானே இருக்கணும் நீங்கள் ஆன்மீகம்னா.